ஹலோ நண்பர்களே, உங்கள் தூத்துக்குடி பாலா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெரிய சைஸ் கொடுவா மீனை கருவாடாக்குறத தான் பார்க்க போறோம். முதல் இடத்துல நம்ம இதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த கொடுவா மீன் வெயிட் பாத்தீங்கன்னா 9 கிலோ நண்பர்களே. இந்த கொடுவா மீன் வந்து கருவாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மீன்லையும் பாத்தீங்கன்னா ஹை கிளாஸா இருக்கும் நண்பர்களே. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா கொடுவை வந்து நல்லா நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து செதில் எடுத்து வச்சாச்சு, அதாவது மேல உள்ள செதில் இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்தாச்சு. இது நல்ல சூப்பரா இருக்கும் நண்பர்கள். இது வந்து கரையக்கூடிய கருவாட்டுக்குள்ள மீன் தான் இது. இந்த கொடுவா முள்ளு பாத்தீங்கன்னா நம்ம உடும்பு கறி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் உடும்பு முள்ளு. இதுல நம்ம ஏற்கனவே வந்து குடல் எடுத்து வச்சாச்சு. இப்ப பூ தான் எடுக்க போறோம். இந்த பூ எடுத்துட்டோம்னு உங்களுக்கு வந்து புளி வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கொடுவா கருவாடுல ஏகப்பட்ட கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க, கிடைக்கல. இப்பதான் வந்திருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இந்த கருவாடு தேவைப்படுதுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த கருவாடு வந்து கரையக்கூடிய கருவாடு. குழம்புல போட்டோம்னு உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த குடெல்லாம் எடுத்து பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த லைன் போட்டுக்கணும். அந்த லைன் போட்டாதான் உங்களுக்கு வந்து உப்பு நல்லா பிடிக்கும் நண்பர்களே. இந்த பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கும் நண்பர்களே. ஒரு துண்டு போட்டாலும் போதும், மனம் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த எலும்பு பகுதியிலாம் நல்ல லைன் போட்டாதான் உங்களுக்கு வந்து மீன் வந்து உப்பு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி சுவையும் அதிகமா இருக்கும். ஏன்னா உப்பு தான் முதல் முக்கியம் நம்ம இந்த மாதிரி உப்பு கருவாட்டுக்கெல்லாம் வைக்கிறது. பாத்துக்கோங்க எப்படி நம்ம எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உப்பு வைக்க போறோம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பாத்துக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் கொடுவா நண்பர்களே. இந்த கருவாடு கிலோ வந்து 800 இருந்து 1000 ரூபாய் வரும். ஒரிஜினலா சூப்பராகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம உப்பு வைக்க போறோம். அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம உப்பு வைக்க போறோம் நண்பர்களே. எந்த மாதிரி வைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க கருவாட்டு கடை அந்த மாதிரி வைக்க போறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறது கம்மியா வைப்போம். ஒரு 3 நாள் கழிச்சு வந்து இதே மாதிரி அடுத்து வைப்போம். ஏன்னா ஒரே நேரத்துல வச்சுட்டோம்னு அந்த உப்பு வந்து அதிகமாயிரும் மீனுக்கு. இந்த லைன் எல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த லைன்ல எல்லாம் உப்பு வச்சாதான் அந்த லைனுக்குள்ள எல்லாம் உப்பு பிடிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி லைன்ல எல்லாம் வைக்கும். இந்த கொடுவா வந்து நல்ல சதை உள்ள மீனுங்கிறதுனால உப்பு கொஞ்சம் நல்லாவே வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா உப்பு வச்சாச்சு. நல்லா கண்ணுக்குள்ள அந்த மாதிரிலாம் வச்சிடணும். வச்சாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மனமா இருக்கும் நண்பர்களே. இந்த கருவாடு வந்து ரெடியாகும் கரெக்டா 1 வாரம் ஆகும் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு மீன் எது வேணாலும் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருக்கு அனுப்பி போட்டலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும் கருவாடு. அது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா.
ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ மீனை வந்து கட் பண்ணி அதாவது கிளீன் பண்ணி அதுக்கடுத்து உங்களுக்கு கருவாடு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு வாரத்துல உங்களுக்கு இந்த கருவாடு ஆனோடனே உங்களுக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்றேன். ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு லைக் பண்ணுங்க. நன்றி.